தற்போது ஒரு புதிய பிரச்சினை உருப்பெற்று வருகிறது. பல்வேறு விதமான போக்குவரத்து சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என்பதே தற்போது தோன்றியுள்ள பிரச்சினையாகும். பல்வேறு விதமான போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடுகின்ற தரப்பினர் கொழும்பில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தாம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் இவ்வாறு தெளிவுபடுத்தினர். இது ஒரு நெருக்கடி நிலை. உலகளாவிய ரீதியிலான பிரச்சனை என்பது எங்களுக்கு தெரியும். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே பயணிக்கும் கிலோமீட்டர் தூரத்தை கருத்தில் கொண்டு அந்த தூரத்திற்கு தேவையான எரிபொருள் அளவை வாராந்தம் கணக்கிட்டு கடந்த காலங்களில் நடைமுறையில் இருந்ததை போன்று பொது போக்குவரத்திற்கான QR ஒதுக்கீட்டை எமக்கு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். அதே போன்று ஏனைய போக்குவரத்து சேவைகளுக்கான அலுவலக மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவைகளுக்கும் தேவையான எரிபொருள் அளவை கணக்கிட்டு அதனை வழங்குமாறு கோருகின்றோம். உண்மையை கூறுவதாயின் பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வேன் போன்ற வாகனங்களுக்கு 20 லிட்டர் மாத்திரமே வழங்கப்படுகிறது. நீர்கொழும்பிலிருந்து கொழும்புக்கு வரும் ஒருவருக்கு 20 லிட்டர் எரிபொருள் கிடைத்தால் அவர் மீண்டும் வீட்டுக்கு சென்ற பின்னர் மறுநாள் வருவதற்கு டீசல் இருக்காது. நிலைமை இவ்வாறே தொடர்ந்தால் பாடசாலை போக்குவரத்தும் பாதிக்கப்படும். சொகுசு பஸ்களுக்கு தூரத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு 30 முதல் 40 லிட்டர் வரை எரிபொருள் தேவைப்படுகின்றது. ஆனால் அது எமக்கு கிடைப்பதில்லை. எனவே இந்த QR முறையை நேர்த்தியான வகையில் எமக்கு பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இலங்கையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் எமது அலுவலக போக்குவரத்து பஸ்கள் கொழும்புக்கு வருகின்றன. அவற்றுக்கு எரிபொருள் போதுமானதாக இல்லை. 125 லிட்டர் டீசல் தேவைப்படும் பஸ்களும் உள்ளதாக உரிமையாளர்கள் எனக்கு தொடர்ந்து செய்தி அனுப்புகின்றனர். இதனால் அந்த பஸ்களை இயக்குவதில் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். வாராந்தம் வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் எமக்கு போதுமானதல்ல. எமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கு குறைந்தபட்சம் 35 லிட்டர் எனும் தேவைப்படுகிறது. நாம் வாழ்வதை போலவே நாட்டு மக்களும் வாழ வேண்டும். போக்குவரத்து முடங்கினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏனெனில் சிறிய தேவைகளுக்கு கூட எல்லோரிடமும் தனிப்பட்ட வாகனங்கள் இல்லை. எனவே அரசாங்கம் QR முறையை சரியாக செயற்படுத்தினால் உரிய நேரத்தில் எமது வேலைகளை செய்ய முடியும். முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் வழங்குகிற தீர்வு என்ன? அரசாங்க அதிகாரிகளின் தெளிவுபடுத்தலே அடுத்து. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்கள் பயணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள தூரத்திற்கு தேவையான எரிபொருளை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வழங்கப்படும் எரிபொருளுக்கான அளவுகள் எம்மால் துல்லியமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களுக்கு தேவையான எரிபொருள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. தற்போதுள்ள உத்தியோகபூர்வ சுற்றறிக்கையின் பிரகாரம் 60 லிட்டர் என்பது வணிக நடவடிக்கைகளுக்காக அல்லது பயணிகள் போக்குவரத்து பஸ்களுக்கு வரையறுக்கப்படவில்லை. பயணிகள் போக்குவரத்து தேவைக்கேற்ப 60 லிட்டர் முதல் 360 லிட்டர் வரையான எல்லைக்குள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியிலுள்ள 103 டிப்போக்களூடாக அனைத்து பஸ்களுக்கும் எரிபொருளை விநியோகிக்க எதிர்பார்த்துள்ளோம். உண்மையில் 104 டிப்போக்கள் இருக்கின்றன. அவற்றில் 103 டிப்போக்களூடாக எரிபொருளை விநியோகிக்க தீர்மானித்துள்ளோம். தனியார் பஸ்கள் மாத்திரமன்றி சுகாதாரத்துறை மற்றும் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களுக்கும் தேவையான எரிபொருளையும் பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அல்லது மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையினால் வழங்கப்பட்ட தற்போது செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்களுக்கு அமைய கோரப்படும் எரிபொருளின் அளவை அருகிலுள்ள டிப்போ அல்லது எரிபொருள் நிரப்பு நிலையத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்களை தயார்படுத்தும் பணிகளை நேற்று ஆரம்பித்தோம். தற்போது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பஸ்களினதும் இலக்கத்திற்கு அமைய அவற்றுக்கு தேவையான எரிபொருளின் அளவு எவ்வளவு என்பதை கணக்கிட்டுள்ளோம். அது தொடர்பில் விவரங்களை இன்று மாலைக்குள் இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய முதற்கட்டமாக இலங்கை போக்குவரத்து சபையூடாக தெரிவு செய்யப்பட்ட பஸ்களுக்கு எரிபொருள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பஸ்ஸும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எந்த இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவிற்கு செல்ல வேண்டும் என்பது குறித்தும் அறிய தரப்படும். இதன் மூலம் தமது டிப்போவிற்கு எத்தனை பஸ்கள் எரிபொருளுக்காக முன்பதிவு செய்துள்ளன என்பதை அந்த டிப்போக்களால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் அந்த பஸ்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டுக்கு அமைய தனித்தனியான QR குறியீட்டின் மூலம் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொடுக்க முடியும். இதன் மூலம் அவர்கள் மாகாணத்தில் உள்ள அல்லது இலங்கையில் உள்ள எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் சென்று தமக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு என்ன நடக்கும்?
පහුගිය අවස්ථාවත් සංචාරක கடந்த காலங்களில் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேவையான எரிபொருளை பெறுவதற்கு தேவையான வசதிகளை நாங்கள் வழங்கினோம். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் விசேட QR அமைப்பின் கீழ் பதிவு செய்து இந்த சேவையை பெறுவதுடன் அனைத்து அதிகாரிகளையும் ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளோம். இன்று மாலை முதல் அந்த சேவைகளையும் வழங்குவோம். விசேட QR முறையின் கீழ் சுற்றுலா துறையில் உள்ளவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வழங்குவதற்கு தேவையான பணிகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். අවස්ථාව සලසලා තිබෙනවා.